ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனலில் நம்ம T20 வேர்ல்ட் கப் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே, நேற்று நடந்த மேட்சஸ் பற்றி ரிவ்யூ வீடியோ, அப்புறம் நம்ம இன்றைக்கி நடக்க போகிற ஒரு நல்ல மேட்ச் இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா, அதோட ஒரு ப்ரிவியூ வீடியோவும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நேற்று என்ன மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சு. ஸோ இந்தியாவுக்கு தான் டாஸ் விழுந்துச்சு. இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. மேபி அது என்ன காரணமாக இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராக் வந்து நல்லா ஒரு ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரோஹித்க்கு. அதனால் அதான் அவர் டாஸில் சொன்னார், இந்த மாதிரி நம்ம போக போக இன்னும் பிச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தலைவங்க 2 பேரும் வந்தாங்க. நான் இந்த மேட்ச்சில் ரொம்ப கோலியோடையும் ரோஹித் சர்மாவோடையும் ஒரு கம்பேக் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்லேயும் நடக்கலை. ரோஹித் சீக்கிரமே அவுட் ஆகிட்டார். கோலிக்கு வந்து நேரம் ஒரு 24 பால் பிடிச்சார். ஆனால் பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லை. 24 பால்ஸு 24 ரன்ஸு. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. 2 பேரும் கண்டிப்பாக ஆனால் கம்பேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் அது எப்போ நடக்கும் அது மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் அது எப்போ போகுது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டீம்லேயும் நம்ம பிளேயிங்கில் வந்து சேஞ்சஸ் நம்ம பார்க்கணும். நான் அடித்த மணி கவர்மெண்ட்டுக்கு அடித்தோம் இல்லையோ, ரோஹித் சர்மாவுக்கு அடிச்சிடும். அது மாதிரி குல்தீப் யாதவ் கடைசி ஒரு வழியாக டீமுக்குள்ளே வந்துட்டார். குல்தீப் யாதவ் இன் பிளேஸ் ஆஃப் சிராஜ். நான் அதுதான் சொன்னேன், சிராஜுக்கு பதிலாக தான் குல்தீப் யாதவ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி குல்தீப் யாதவ் வந்து இன் பிளேஸ் ஆஃப் சிராஜுக்கு வந்தார். நம்ம சொன்ன மாதிரி தான் தலைமை வழக்கம் போல் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவான். 2 விக்கெட் கரெக்டாக 2 விக்கெட் 4 overs 32 runs 2 wickets எடுத்தார். நல்ல ஒரு சூப்பரான பிளேயரு. மேபி அவங்க யூஎஸ்ஏ கண்டிஷன்ஸில் ஆட வேணாம்னு குல்தீப் நினச்சி வச்சுருந்தாங்களா, இல்லை வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ஸோடு இருந்தாங்களான்னு தெரியலை. ஏன்னா டிராவிட் கூட சொல்லியிருந்தார், எய்தர் ஆஃப் சஹல் அண்ட் ஆர் குல்தீப் வில் பி பிளேட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அது அந்த பிச் கண்டிஷன்ஸ் பொறுத்திருக்கலாம். எனக்கு ஒரு வழியாக நிம்மதி, ஒரு வழியாக குல்தீப் பண்ணிட்டார். குல்தீப் வந்து ஒரு பெரிய ஒரு ஆடாக இருந்தாங்க உள்ள டீமுக்குள்ளே. ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள இருக்கிற பவுலர். எப்படியா இருந்தாலும் விக்கெட் எடுத்துருவார். ஒரு விக்கெட் மினிமம் ஒரு விக்கெட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஷூரன்ஸாக ஒரு 2 விக்கெட் எடுப்பார். அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சேஞ்ச் பண்ணாங்க. கரீம் ஜனத் நம்ம இருக்க மாட்டான்னு சொன்னோம். கரீம் ஜனத்துக்கு பதிலாக சசாய் வந்தார். நான் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதில் வந்து முஜிபுர் ரஹ்மான் ஆடினார்னா அடிப்பாங்க அப்படின்னு சொன்னால், முஜிபுர் ரஹ்மான் அதில் ஒரு முக்கியமான கீ பிளேயரை விட்டு நூர் அகமது தான் வந்து ஆல்ரெடி இருக்கிறாரு. ஸோ சசாய் எடுத்து வந்திருந்தாங்க. சசாய் ஒரு நல்ல ஹிட்ரு, அவரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் என்னாச்சுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியா அதே மாதிரி தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ரசலுக்கு பொறுக்கி அவங்க ஆட முடியலை. பிச்சும் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. ஒரு ஆஃப் கட்டர் போட்டவர் ஃபருக்கி நல்லா ஓடி வந்து அதில் ரோஹித் சர்மா மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் கோலியும் அவுட்டு, ராஷித் கான் ஓவரில். ராஷித் கான் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு விக்கெட்டோ 0 விக்கெட்டோ தான் எடுத்திருக்காரு T20 இன்டர்நேஷனல்ஸில். நேற்று வந்து 3 விக்கெட் எடுத்துட்டார். சூப்பராக போட்டார். நல்லா ஒரு கேப்டன்ஸு ஸ்பெல்லு, நல்லா ஒரு அதை யூஸ் பண்ணி நல்லா சூப்பராக போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்தார். அடிக்க விடல பெருசாக யாரையும். ஒரு 15 runs for 3 அந்த மாதிரி ஐம் நாட் ஷுர் அந்த மாதிரி தான் எடுத்தார். வேறு பண்ட் வழங்கமாக வந்ததும் தலைவர் கிரிட்டு சுத்தார் ராஜா. அவர் வந்து பண்ட் வந்து ரன் ஆஃப் பிளேயில் தான் அவர் அவுட் ஆவார். அவர் வந்து இந்த மாதிரி சும்மா டொக்கோச்செலாம் அவுட் ஆகாது. பண்ட் வந்து ரன் ஆஃப் பிளேயில் தான் அவுட் ஆனார். திரும்ப ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்பாக போயிட்டு ஒரு LBW. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, பண்ட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு அவரோட T20 கரியரில், T20 இன்டர்நேஷ்னல் கரியரில் வந்து LBW ஆகுறாரு. கிட்டத்தட்ட 50 மேட்சஸோ 60 மேட்சஸோ ஆடி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, மேபி கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு T20 இன்னிங்ஸில் LBW ஆகுறாரு. அது பெரிய விஷயம் தான். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய பிளேயர்ஸ்க்காக ஆடிருப்பார். பட் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் என்னைய கேட்டால். ஓகே, பண்ணிட்டு அவுட்டு. அதுக்கப்புறம் சூரியகுமார் தூபே வந்தாங்க. தூபே ஒரு 6 பறக்கட்டான் தலைவன் 150 பால்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி ஓகே, இன்னைக்கு இருக்குடா தூபே அடி. அம்மா எவன்டா அவன் கலாச்சது 5 சாமி 6 சாமின்னு ட்ராலா போடுறான் அப்படின்னு இன்னைக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட்டு இன்னைக்கு வந்துட்டு தூபே ட்ரால்களுக்கு உட்பட்டார், ஆளாக்கப்பட்டார். அது மாதிரி ஒரு 9 ball 10 runs 9 ball 10 runs நினைக்கிறேன். 10 runs ஒரு ராஷித் கான் பாலில் ஒரு LBW ரொம்ப க்ளோஸு. ஜஸ்ட் பேட்டை கொண்டு வந்தார், ஆனால் முடியலை. ஓகே, ஆனால் அது அவரோட ஃபால்ட்டு தான். நம்ம வந்து பிளேயரை கண்டி ஒரு CSK பிளேயர்ன்றதுனால அவரை க்ளோரிஃபை பண்ணக்கூடாது அவரோட இன்னிங்ஸை. ஒரு 6 தவிர கொஞ்சம் இன்னும் தூபே கிட்ட அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக அது தூபே கம்பேக் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா தூபேக்கு பெரிய பெரிய ப்ரெஷர் வந்து அவுட் சைடில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தூபேக்கு இன்சைடில் ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா தூபேக்கு அவங்க கிளியராக ஒரு ரோல் கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் அடி, ஸ்பின்னரை போட்டு அடி,
அவுட் ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அவரோட ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ துபைக்கு ஆனால் நேற்றை விட துபைக்கு வந்து ஃபார்ம் வர்றதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடையாது. ஏன்னா ராஷித் கான், நபி, நூறு 3 ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு ராஷித் கானை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடிட்டு மற்ற 2 ஸ்பின்னர்ஸை கூட அவர் ஹிட் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவள் தான் நம்ம என்ன பண்ணுறது. சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் இல்லைன்னா அது இந்தியாவோட நிலைமை மீண்டும் கவலைக்கிடமான நிலைமைக்கு போயிருக்கும் பேட்டிங்கில். சூரியகுமார் யாதவ் ஒரு 28 பால்ஸு 53 ரன்ஸு, ஹர்திக் பாண்டியா ஒரு 24 பால்ஸு 32 ரன்ஸு. 2 பேருமே கொஞ்சம் சூரியகுமார் சூப்பராக ஆனார், ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் நல்லா ஆடினார். ஸோ அவன் 2 இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 180+ டார்கெட்டே வந்திருக்காது. அது எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டே அவங்க 180+ டார்கெட் வந்தப்பே தெரியும் நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு. அதில் அவங்க ஒரு முக்கியமான ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டாங்க இவங்க நம்ம ஆட்கள். யார்? ஆப்கானிஸ்தான். ரஹ்மானுல்லா குர்பாஸும் இப்ராஹிம் சத்ரானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் 3 மேட்சஸ்லாம் நல்லா அடித்தாங்க. அதை தேவையில்லாமல் குழப்பி சசாயை கொண்டு வந்து, எனக்கு புரியுது சசாய் வந்து ஒரு ஓப்பனர், அவர் ஓப்பனிங்கில் தான் நிறையா ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரை ஓப்பனிங் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னு. மேபி எனக்கு தெரிஞ்சு சசாய் ஒரு 1 டவுன், இல்லைனா சசாய் வந்து ஒரு பெரிய ஹிட்ரு, அவரை பின்னாடி கூட அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம், தெரியலை. மேபி அதுதான் ஒரு காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால் ரஹ்மானுல்லா குர்பாஸ் வந்ததுலேருந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். ஹர்திக் சிங் ஓவரில் ஒரு 6-4 அடித்தார் ஃபஸ்ட் ஓவரில். அதுக்கப்புறம் ரோஹித் 6-4 அடிக்கிறாருமே இருங்க, நம்மகிட்ட ஒரு ஆள் இருக்காமா. ஆமாம், அந்த வடிவேல் காமெடியில் கூப்பிடாங்கல்ல, ஏங்க டொனேஷன் கட்டு வந்திருக்காங்க, வந்து கொடுத்துட்டு போங்க. அது மாதிரி உள்ளேருந்து தலைவன் பும்ரா விட்டுட்டாங்க செகண்ட் ஓவரை. சிராஜ் இல்லாதனால நினைக்கிறேன். பும்ரா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட்டு ரஹ்மானுல்லா குர்பாஸை. அதுக்கப்புறம் அடுத்த ஆளையும் கழட்டிட்டார். இப்ராஹிம் சத்ரான்னு சசாய் விக்கெட்டும் அவர் தான் எடுத்தார்னு நினைக்கிறேன். ஆமாம், சசாயோட விக்கெட்டு. ஸோ பும்ரா வழக்கம் போல் பும்ரா தான். இப்போ பும்ரா இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இந்தியன் பவுலிங் லைனப்பில் ஒரு பெரிய ஓட்டம் வந்துடும். அது மாதிரி பும்ரா ஒரு 4 overs 7 runs 3 wickets. நாக்கிய போட்டார் 7 runs 4 wicket. அதுக்கு எந்த விதத்திலும் சளைக்காத ஒரு ஸ்பெல்லு தான் இந்த ஸ்பெல்லு. 4 overs 7 runs 3 wicket. சூப்பரான பவுலிங்கு, நிறைய நல்லா வேரியேஷன்ஸு, நல்லா கட்டர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பும்ராவோட, யார்கரை விட கட்டர்ஸ் தான் பும்ராவோட ஒரு பெரிய ஆயுதம்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு ஸ்லோ பால் போடுறப்ப அது கண்டிப்பாக பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ணும். அது கமின்ஸ் கூட சூப்பராக பண்ணுவார். ஸோ கட்டர்ஸில் தான் அவங்க வந்து உழுவுறாங்க. ஓகே, அது பும்ரா எல்லாம் சூப்பராக, எல்லோரும் சூப்பராக போட்டு பிடிச்சாங்க. ஜடேஜா நேற்று அவரோட ஃபஸ்ட் விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். இதில் இவங்கெல்லாம் எனக்கு புரியல. ஜடேஜா பேட்டிங்கில் ஆடல, கரெக்ட், ஜடேஜாவை. ஆனால் பவுலிங்கில் இவங்க ஜடேஜாவை கலாய்க்கிறாங்க, அது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஜடேஜாவுக்கு இவங்க ஓவரே கொடுக்கல. மொத்தமாகவே 25 balls தான் போட்டுருந்தான்னு நினைக்கிறேன். இந்த மிட் ஆஃப் த இன்னிங்ஸ் நான் போய் பார்த்தேன். இந்த த்ரூ அவுட் டோர்னமெண்ட்டில் 25 balls தான் போட்டிருக்காரு, 27 runs கொடுத்துருக்காரு, 6.5 எக்கானமி. இது மோசமான ஸ்பெல்லாடா, இதை போயிட்டு இப்படி அடிக்கிறீங்க. அது மாதிரி அது எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு ஏன் ஓவர் கொடுக்கல ஜடேஜாக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு இதெல்லாம் ஜடேஜா கண்டிப்பாக ஓவர் கொடுக்கணும். ஆனால் இந்த மீன் டைம் ஜடேஜா பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஜடேஜாவோட அக்ஷர் பட்டேல் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு வர, நல்லா சூப்பராக வந்து ஒரு வளர்ந்து வரும் பேட்ஸ்மேன் மாதிரி இல்லை. ஜடேஜா விட அவர் நல்லாவே ஆடுறாரு அக்ஷர் பட்டேல். ஸோ ஜடேஜாவோட பொசிஷனுக்கு ஒரு ஆபத்து நெருங்கிருச்சு. அதை ஜடேஜா தான் பேட்டிங்கில் ஆடி சரி பண்ணணும். இல்லைனா நம்ம சீக்கிரமே ஜடேஜா வந்து அவுட் ஆஃப் த டீமில் பார்க்குறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னென்னு. அது இல்லாமல் குல்தீப், ஹர்தீப் சிங் தான் ஒரு விக்கெட் வேலை பண்ணால் பாருங்கள். 4 overs 34 runs 3 wickets. ஆனால் கடைசி பாலை போடுறதுக்கு ஒய்டா 2 wide பண்ணிட்டு கடுப்பாயிட்டாப்ல. என்னையா போட்டு முடியாமல் வீட்டு போவேன் வச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த ஐபிஎல் ஃபைனலில் 2021 நினைக்கிறேன், பிராவோ கடைசியில் போட்டு ஒய்டா போட்டு தள்ளிடுறான். தோனி வந்து என்ன பண்ணுறான், அவன் நேரம் போடுறான் இது மாதிரி. அதுக்கப்புறம் கடைசி நேரம் போட்டது இவ்வளோ தான், இதுக்கு போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஆகிப்போச்சு நேற்று. ஸோ நல்லா போச்சு எல்லாம். ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பேட்டிங் அண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பவுலிங்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 runs ஒரு வின்னு. ஸோ நல்ல ஒரு கன்வின்சிங்கான வின்னு தான் இந்தியாவுக்கு. இது எதிர்பார்த்தது தான். இந்தியாவுக்கு வந்து இப்போ அடுத்து வந்து ஆப்புன்னு இல்லை, ஒரு டஃப் ஃபைட்டு ஆஸ்திரேலியா கூட தான் இருக்குது. அடுத்த மேட்ச் பங்களாதேஷ் கூட நினைக்கிறேன், அது கூட ஜெயிச்சிருவாங்க. ஸோ அவங்க ஜெயிக்க முடியுமா? இப்போ அடுத்த பங்களாதேஷ் கூட ஆஸ்திரேலியா கூட தெரில. பட் 2 மேட்ச் ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச்சு கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். பங்களாதேஷ் கூட வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பங்களாதேஷ் திடீர்னு நமக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த க்ளோஸாக வருவாங்க.
அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஓகே, இதுதான் நம்ம மேட்ச்சு. இதில் நம்ம அடுத்த மேட்ச் இங்கிலாந்து விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. சூப்பரான மேட்ச், சீரியஸாக சூப்பரான மேட்ச்சு. நம்ம நேற்று நடந்த இந்தியா மேட்சோட ஒரு நல்ல மேட்ச்சு. இங்கிலாந்து பேட்டர்ஸு சரியான ஃபார்மில் இருக்காங்க. இங்கிட்டு நாக்கேவும் ரபாடாவும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அவங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிளேயிங் 11 சேஞ்சஸ் மோஸ்ட்லி 2 டீம்லேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி இவங்க ஒரு ஷம்சியை மறுபடியும் உட்கார வச்சுட்டு ஒட்டனில் பர்ட்மேனை கொண்டுருவாங்களா அப்படின்னு தெரியலை. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஷம்சி ஒரு ஹாஃப் மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்ச் நல்லா போட்டார். திரும்ப இந்த மேட்ச்லேயே ஷம்சி அடிவாங்கன்னா கண்டிப்பாக ஷம்சியை உட்கார வச்சுட்டு பார்ட்மேனை தான் கொண்டுருவாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்கணும். இங்கிலாந்து சைடில் எனக்கு தெரிஞ்ச எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, இதுதான் டீம்மு. 2 டீம்லேயும் எனக்கு தெரிஞ்சு 2 பெரிய த்ரெட் வந்து சால்ட்டு. இவங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சால்ட்டு போன மேட்ச் சூப்பராக அடிச்சார். ரொமாரி ஷெப்பர்ட் ஒரு ஓவரில் 30 ரன் மரண்டான் ஷெப்பர்டு. அதான் ஒரு மீம் போட்டிருந்தாங்க, ரொமாரி ஷெப்பர்ட் தொழில் ஒரே ஓவரில் 30 ரன் அடிப்பது, ஒரே ஓவரில் 30 ரன் கொடுப்பது அப்படின்னு. அது மாதிரி தான் ரொமாரி ஷெப்பர்ட் வந்து அவர் பேட்டிங்கில் அடிக்கிறது பவுலிங்கில் கொடுத்துட்றாரு. ஸோ அது ஒரு யூஸே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ சால்ட் ஒரு பெரிய த்ரெட்டு. பட்லர் இந்த இதில் இன்னும் பெரிய இன்னிங்ஸ் ஆடல. மேபி பட்லர் கிட்ட இருந்து இன்றைக்கி ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்தால் பட்லர் பெரிய இன்னிங்ஸ் தான் 100 தான் அடிப்பாப்ல தலைவன். இந்த 70, 60 அதெல்லாம் அடிக்க மாட்டார். அடித்தா 100 தான். அதுக்குமே அடிக்க மாட்டீங்களா? இல்லை சார், அடித்தா 100 தான் சார். அது மாதிரி தான். ஸோ பட்லரு பிக்கானா அவங்களுக்கு பெரிய விஷயம். அதே மாதிரி பேஸ்டோ இடையில இருக்கார். பேஸ்டோ, லிவிங்ஸ்டன், மொயின் அலி, இந்த பேட்டிங் லைனப் இன்னைக்கு தான்டா இருக்கு. இன்னைக்கு தான் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் வந்து டெஸ்ட் ஆக போகுது. போன மேட்ச்சில் டெஸ்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க புல் பேக் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது ஏன்னா எல்லா மேட்சும் நடக்கிறது தான். ஒரு 77 for 5 அவங்க விழுந்தப்போ மோஸ்ட்லி 95% மேட்ச் அங்கேயே முடிச்சு யூஎஸ்ஏக்கு. பட் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இருந்து ஒரு நல்ல பவுலிங் பார்த்துருந்தாங்க. இடையில ஒரு 2-3 ஓவர் போனதுனால தான் அவங்களுக்கு இதாச்சு. பட் இன்னைக்கு தெரியும் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் என்ன அடி வாங்க போகிறாங்கன்னு. நீ நம்ம தீப்பறி திரும்புவோமா ரத்த திரும்புவோமான்னு இன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி இன்னைக்கு தான் தெரியும். ரபாடா, நாக்கே, அப்புறம் இவர் கேஷவ் மகாராஜ்லாம் சுமாராக தான் போடுறாரு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இன்னொரு பெரிய கன்சர்ன் என்னன்னா மார்க்கோ ஹான்சனோட ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா மார்க்கோ ஹான்சன் விக்கெட்டும் அவ்வளோ அடிக்கவும் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. அவனை உட்கார வைக்க முடியலை. நல்ல பிளேயரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களான்னு தெரியல. டீகாக்கு போன மேட்ச் ஒரு நல்ல ஃபார்ம் கொண்டாரு. ரீசா ஹெண்ட்ரிக்ஸு அதுவும் அவரும் அடிக்கலை, பெருசாக எந்த மேட்சுமே அடிக்கலை. ஸோ ரீசா ஹெண்ட்ரிக்ஸும் இன்றைக்கி ஒரு ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு. இந்த பக்கம் நல்ல பவுலிங் இருக்குது இங்கிலாந்து கிட்ட. இங்கிலாந்து ஒரு ஏப்பசாப்பையான பவுலிங் கிடையாது. ரீஸ்டாப்லி இருக்கிறாரு. என்னடா போன மாதிரி த்ரெட்னிங்கான பவுலிங் கிடையாது. ஸ்டில் ஐ வில் கோ சே த்ரெட்னிங்கான பவுலிங் கிடையாது. எக்ஸப்ட் ஆர்ச்சர் தவிர வேறு யாருமே அங்கே த்ரெட்னிங்லாம் கிடையாது. பட் ரீஸ்டாப்லி, மார்க்வுட், சாம் கரன், ஜாஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத், மொயின் அலி, லிவிங்ஸ்டன், அவங்களுக்கு 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஏதாவது ஒன்று சொதப்புனா கூட இன்னொன்று வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட், பட்லர், மொயின் அலி, லிவிங்ஸ்டன், பேர்ஸ்டோ, தென் சாம் கரனும் அடிப்பாப்புல. எல்லாருமே அடிப்பாங்க அங்கே. இன்னும் சாம் கரன் இன்னொரு யாரை விட்ட ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், போன மேட்ச்சு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனோட தான் அவங்க போனாங்க. ஸோ சாம் கரன் எல்லாருமே அடிப்பாங்க. அங்கே அடிக்க வாழ்றதுக்கு இதை விட்டால் அதில் பிடிச்சிடுவாங்க, அதை விட்டால் இதில் பிடிச்சிடுவாங்க. எங்களுக்கு தான் இந்த ஆஸ்திரேலியா அவங்கள வர வேணான்னு சொன்னாங்க போல். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வர மேட்ச் வந்து மோஸ்ட்லி இன் இங்கிலாண்ட்ஸ் ஃபேவர். இங்கிலாந்து வில் வின் 80%, சவுத் ஆஃப்ரிக்கா 20%. இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன். ஏன்னா பெரிய டஃப் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்கானால இந்த பேட்டிங் வச்சுட்டு. கிளாசன் அடிக்கணும். கிளாசன் கிட்டேருந்து ஒரு காட்டுத்தனமான இன்னிங்ஸ் வரணும். கிளாசன் கிட்டேருந்து நம்ம ஒரு 30 balls 73, 30 balls 74 அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வரணும். கிளாசன் கிட்ட அந்த தலைவா உன்னால் முடியாது யாரும் சொன்னால் நீ கேட்காத, அவன் உன்னால் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிளாசனால் முடியும். நீ கண்டிப்பாக இந்த மேட்ச் கிளாசன் அடித்தால் கண்டிப்பாக இங்கிலாந்து அவுட் ஆஃப் த கேம் தான். நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா போன தடவை இங்கிலாந்து 50 World Cupலேயும் கிளாசன் தான் வந்து வெளியே ஒரு தூக்கி விட்டார்னு நினைக்கிறேன். ஒரு மும்பையில் நடந்த மேட்ச்சில் ஒரு பயங்கரமான ஒரு செஞ்சுரி. அதே மாதிரி கிளாசன் இன்னைக்கு அடிப்பாரா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃப்ரம் 2 டீம். இங்கிலாண்டில் ஃபில் சால்ட், பேர்ஸ்டோ, பட்லர். எனக்கு தெரிஞ்சு ரீஸ்டாப்லி கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவார் நினைக்கிறேன். ரீஸ்டாப்லி, அடில் ரஷீத்,
ஜாஃப்ரா ஆர்ச்சர். இதுதான் இங்கிலாந்து டீமில். இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ரபாடா, நாக்கே, மார்க்கோ யான்சன் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் எனக்கு தோணுது. மார்க்கோ யான்சன், மார்க்கரம், கிளாசன், இதுதான் இந்த சைடு உள்ள பிக்கு. ஸோ இவங்களாம் தான் பெர்ஃபார்ம் பண்ண தோணுது. ஸோ 80-20 இன் ஃபேவர் ஆஃப் இங்கிலாந்து வின் பண்ணாங்கன்னா, இங்கிலாந்து அதே மாதிரி இந்த ஒரு ஃபார்ம்லேயே அவங்கள விடக்கூடாது. யாருன்னா ஒரு அவங்கள தோக்கணிக்கணும். அது ஒரு பெரிய பெரிய த்ரெட்டு மாதிரி இங்கிலாந்து மறுபடியும் அவங்க என் கோப்பைக்காக நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி நிப்பாட்ட போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய பெரிய டாஸ்க்காக இருக்குது. பார்ப்போம் எப்படி அடுத்தடுத்த டீம்ஸ் தான் வந்து இங்கிலாந்து நிப்பாடாங்க. போன தடவை ஐபிஎல் எஸ்ஆர்ஹெச் கட்டான்னு வந்தாங்க, கடைசியில் தோத்துட்டாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து தான் வின் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணால் சவுத் ஆஃப்ரிக்கா கமெண்ட் பண்ணுங்கள், இங்கிலாந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.